ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்றோம் ஃபைனலா. அதாவது சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஆமா, இல்ல இல்ல அதான் இல்ல இந்த பாட்காஸ்ட்ல என்னைக்கு பொறுப்பு இருந்திருக்கேனோ புதுசா கேக்குறீங்க. இல்ல எனக்கு யாரோ இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஒருத்தர். அதாவது கேம் ஜெயிச்சா நீங்க ரிவ்யூ போட வரதில்ல, ஆனா தோத்தா மட்டும் உடனே வந்துடுறீங்க அப்படின்னாங்க. எனக்கு ஐயோ அப்படிதான் பண்றோம் நம்ம அப்படின்னு தோணுச்சு. ஆமா, இல்ல ஆனா லைக் ஜெனுவினாவே லைக் ஸ்கெட்யூலிங் இஷ்யூஸ் பயங்கரமா இருந்துச்சு இந்த ஒரு வாரம். போன்மத் ரிவ்யூ நானும் இன்னைக்கு போடலாம், நாளைக்கு போடலாம், இன்னைக்கு போடலாம். நான் ஷார்ட்ஸ்ல எல்லாம் வேற பயங்கரமா வாய விட்டேன். இன்னைக்கு போட அப்படியா? நான் பாக்கல நீங்க என்ன சொன்னீங்கன்னு. ஐயோ, நேர்களே பார்த்தீங்களா? இந்த பாட்காஸ்ட் கூட உட்கார்ந்து ஒருத்தர் பண்றாரு, அவரே ஷார்ட்ஸ் பார்க்கல இன்னும். ஏங்க அத பாக்குறவங்க எல்லாருமே மன்னிச்சிருக்கேன். 2 நாள் நான் பண்ணலாம அவர் பிஸியா இருப்பாரு. அப்புறம் டேய் நான் பண்ணலாம் அவரு வருவார். ஐயோ நான் பிஸியா இருக்கேங்க அப்படின்ட்டு. அப்படிதான் இந்த வாரமே போயிருச்சு. ரிவ்யூ பண்ணல, ப்ரிவியூ பண்ணல. ஐயோ. ஆமா, இதுல வேற இல்ல, அந்த ஷார்ட்ஸ்ல நான் வாய வேற விட்டேன். அதாவது நீங்க கேம் டே மார்னிங் போது நியூ காஸ்ல் ப்ரிவியூ வரும்னு ஒண்ணும் வரல. நல்ல வேலை, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். இல்ல நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆமா. எனிவே வில் கெட் இன்டு ஆல் தட். இந்த எபிசோட் நியூ காஸ்ல் ரிவ்யூ. சோ அதான் உங்களுக்கே ஸ்கோர் தெரிஞ்சிருக்கும். நியூ காஸ்ல் 1, லிவர்பூல் 2 ஃபைனல் ஸ்கோர். என்ன எப்படி இந்த கேமை எப்படி சம் அப் பண்ணுவீங்க? எனக்கு உண்மையா எனக்கு ஐடியாவே இல்ல. இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதாவது ஒரு 60 நிமிஷத்துக்கு 10 மென் வச்சு ஆடுறதுல நான் அட்லீஸ்ட் ஒரு 2-0 இல்ல 3-0 லாஸ் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் அந்த ரெட் கார்டு வாங்கும்போது. ஏன்னா ஏற்கனவே 1-0 டவுனா வேற இருக்கும். அண்ட் நம்ம வைஸ் கேப்டன் வேற மாஸ்டர் கிளாஸ் வேற பண்ணிட்டு இருந்தாரு அந்த சமயம் வரைக்கும். அதனால நான் கண்டிப்பா 2-0 3-0 தான் அப்படின்னு சொல்லித்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் டு see what we did was extraordinary. I don't know வேற என்ன சொல்றேன்னு எனக்கு சீரியஸா தெரியல. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுக்கு அப்புறமே அந்த காமெண்டேட்டர் சொன்னாரு, செகண்ட் கோல் போனதுக்கு அப்புறம் Liverpool fans were so happy with 1 point. Now they can't believe themselves they're taking 3 அப்படின்னாரு. அப்படிதான் இருந்துச்சு அது. ஐயோ சீரியஸா, I mean hats off to every single player, right? Okay, அதான் இப்ப சொன்னேனே, வைஸ் கேப்டன் மாஸ்டர் கிளாஸ் பண்ணிட்டு இருந்தாரு அது வரைக்கும். பட் I just feel the second half and the shift that they put in at such a difficult stadium for every team. எல்லாரும் அங்க போகும்போது தெரியும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அங்க போய் 10 men வச்சு 60 minutes விளையாண்டு இட்ஸ் an incredible win. ஆமா, நான் ஒன்னு சொல்ல போறேன். அதான் சீசன் ஸ்டார்டட் நவ். அப்பா, ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்டட் போயாச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. இல்ல, ஒரு கேம் 10 மென்னோட ஆடி ஜெயிச்சது சரி ஏதோ ஃப்ளூக், அதுவும் ஹோம் கேம் வேற அப்படின்னு சொல்லிக்கலாம். 2 கேம் ஜெயிச்சிருக்கோம். சீசன் டெஃபினட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேன் சிட்டி தலை எடுக்க வரும். இதத்தான் நான் சிபி நட சொன்னேன். ஹாலண்ட் கம் அவுட் அப்படின்னாரியோ, சும்மா இரியா. நான் ஏதோ 2 சாட்டை அடிச்சு எப்படியோ உள்ள போயிருச்சு, உடனே அவனை கூப்பிடுறதா அப்படின்னு கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. வந்துட்டீங்களா நீங்களும், மேன் சிட்டி கம் அவுட். ஆமா, ஒருத்தவன் இன்ஜானா மொத்த டீம் படுத்துடும், அந்த நிலைமையில நம்மளுக்கு இருக்கு. இந்த பேச்சு தேவையா நமக்கு? அது சரி. ஆமா, எனிவே சோ அதான் இந்த கேம் பத்தி ஸ்பெசிபிக்ஸா நம்ம பேசுவோம். அதாவது ட்ரெண்டோடய ஆரம்பிப்போம். நீங்க அதாவது நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த மிஸ்டேக் விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி அந்த எல்லோ கார்டு, அந்த ஒரு எல்லோ கார்டு டெஃபினட். அது இன்னொன்னு அந்த பொட்டென்ஷியல் செகண்ட் எல்லோ, அதாவது should Trent have been on the field? அதுதான் என்னோட கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு நான் உங்களை கேட்குறேன். ஐ மீன் யூ ஆர் பிரீஃப்ட் ஆஸ் அ ஃபுட்பால் பிளேயர், யூ ஆர் பிரீஃப்ட் இதுதான் சேஞ்சஸ் இன் த நியூ சிஸ்டம். இந்த வருஷத்துல இருந்து இதுக்கெல்லாம் கார்டு கொடுக்க போறாங்க. அண்ட் யூ ஆர் பிரீஃப்ட், யூ ஆர் ஏ வைஸ் கேப்டன் ஆஃப் அ பிரஸ்டீஜியஸ் ஃபுட்பால் கிளப். who you, I mean in which you've grown up. எவ்வளவு 10 வருஷம் இருக்கானா இப்போ, obviously 10-15 வருஷமா சேர்ந்திருப்பானா. And you've been made the vice captain, soon potentially to become a captain. மண்டேல கொஞ்சம் கூட தோணாத, சரி அவன் தள்ளி விடுறான், ஃபவுல் தான் கொடுத்துருக்கணும், கொடுக்கல, எல்லாம் ஓகே, ஐ கெட் தட். அவன் தான் புஷ் நட்ச் பண்ணி விட்டான், நீ போய் கீழே விழுவுற, ஓகே. பட் யூ ஷுட் நோ ஹவு டு கண்டக்ட் யுவர் செல்ஃப். நீ என்னதான் உடனே நான் கேம்ல இருக்கேன், அட்ரினலின் அப்படி ஓடி இப்படின்னு, டேய் உன்னை வைஸ் கேப்டனா ஆக்கியிருக்காங்கடா, உனக்கு அது புரியுதா இல்லையா? எனக்கு நான் ஹாஃப் டைம்ல கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட போட்டிருந்தேன்.
was he the right choice for vice captain சொல்லு, because it really doesn't make sense. நீ அது பண்ணிட்ட, ஓகே சரி, இப்ப எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்களா, கொஞ்சம் கூட மண்டையில அறிவு இருக்கா? அவன் ஓடுறானே கார்டனு, that is a clear yellow. Actually நான் உங்களுக்கு நினைச்சேன், what if he was not on a yellow, is that a yellow? இல்ல டெஃபினட்டா அதான் ஐ தாட். என்னோட இது என்னன்னாக்க ரெண்டுமே தேவர் எல்லோ ஆஃபென்சஸ் தான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு ஆனஸ்ட் ஃபேர் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னாக்க ஈ ஷுட் நாட் பி ஆன் த ஃபீல்டு தான் நான் சொல்லுவேன். அப்போ ஈ ஷுட் ஹவ் காட். உங்களுக்கு லாஸ்ட் சீசனா இல்ல அதுக்கு முன்னாடி சீசனான்னு தெரியல, மார்டினெல்லி வந்து ஆர்சனல் கேம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அவன் என்ன பண்ணா ஒரு எல்லோ ஃபவுல் ஒன்று பண்ணான். பட் அங்க ஆப்போசிஷனுக்கு வந்து பால் இருந்துச்சு. ஸோ மைக்கேல் ஆலிவர் தான் ரெஃபரி. ஈ பிளேட் அட்வான்டேஜ். பாஸ் போயிடுச்சு. மார்டினெல்லி வந்து வென்ட் சேசிங் அண்ட் செகண்ட் எல்லோ அதே சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல அவன் வந்து இது பண்ணான். ஸோ மைக்கேல் ஆலிவர் வந்து அதுக்கு விசில் பண்ணிட்டு இது மாதிரி அங்க ஒரு ஃபவுலுக்கு எல்லோ, இங்க ஒரு ஃபவுலுக்கு எல்லோ, நீ வெளில போடா அப்படின்ட்டு. ஸோ லைக் ஒரே சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல. ஸோ இல்ல எதுக்கு சொல்ல வரேன், இது இட்ஸ் சிமிலர் சார்ட் ஆஃப் ஈவெண்ட். அதாவது ரெண்டுமே வந்து தேவ் ஹேப்பன்ட் இன் க்ளோஸ் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். ஸோ அதுதான் நீங்க கேட்ட கேள்வி வேலிடா. இதே வந்து இஃப் ஹி வாஸ் நாட் ஆன் எல்லோனா எல்லோ கொடுத்துருப்பா. ஐ ஃபீல் லைக் யூ வுட் ஹவ் கிவன். அண்ட் ஒரு ஆனஸ்ட் ஒரு அன்பயஸ்ட் ஒப்பீனியன் வேணும்னா ஐ ஃபீல் லைக் ட்ரெண்ட் ஷுட் நாட் ஹவ் பீன் தேர். கண்டிப்பா. ஐ மீன் தட் வாஸ் a big let off for us. ஏன்னா அது நடந்து முடிச்ச உடனேயே நம்ம தலைவர் வந்து கோமஸ போய் வார்ம் அப் பண்ணு அப்படின்ட்டு அப்படியே ட்ரெண்ட் பாப்பான் பெஞ்ச்ல, ஐயோ நம்ம வெளியே போற மாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அது அப்பவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் வெளியே எடுக்கலன்னு எனக்கு இன்னும் புரியல. பட் தட் வாஸ் சம்திங் எல்ஸ். பட் தட் வாஸ் சீக்கிரம் யார் எடுப்பா வெளியில. அது கரெக்ட் தான். பட் தட் வாஸ் a big blunder. திங்க் அபவுட் இட். நீ இப்பதான் எல்லோல இருக்க, அவனை தாண்டி போறானா ஓகே, எவனாச்சும் கவர் பண்றதுக்கு வருவான். இஸ் இன் தி பை லைன். அவன் கோல் இதுக்கு பக்கத்துல கூட இல்ல, அவனோட ஆஃப்ல இருக்கான். நீ அத இட்ஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டூபிடிட்டி ஃப்ரம் யூ. யூ வின், அதான் சொன்னேன், யூ வின் மேட் த வைஸ் கேப்டன். யூ ஹேவ் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கூட இல்ல, ஜஸ்ட் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் த கேம் ஹோல்ஸ். அந்த சிச்சுவேஷன் அது ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்கும் அப்போ. ஆமா இல்ல அந்த இது வந்து ஐ திங்க் அதான் ஒன்னு வி காட் லக்கி அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் மோர் ஃபவுல் ஆஃப் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒரு ஃபவுல் அது. அதாவது இவன் நம்மள ஃபவுல் பண்ணிட்டா நம்மளும் இவனை தள்ளி விடணுங்கிற டைப்ல, விச் இஸ் அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கேப்டன்சி வைஸ் கேப்டன். இப்போ ட்ரெண்ட் வந்து ஏஜ் வைஸ் கம்மியா இருந்தாலும் வி கேன் சே இஸ் a சீனியர் பிளேயர். ஏன்னா டீம்ல வந்து இவ்வளவு வருஷமா இருந்திருக்கான். ஸோ யூ ஷுட் நோ தட் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யூ ஷுட் நாட் கெட் காட் அப்னு. ஏன்னா ஒரு மேட்ச்னா இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ ஐ மீன் வி காட் லெட் ஆஃப், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. பட் ட்ரெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆனா மேக்கப் பண்ணிட்டான். சத்தியமா என்னால நம்ப முடியல. இதுல இன்னொரு கூத்து தெரியுமா, சட்டையை வேற புடிச்சிருப்பான் கார்டனை. நல்ல வேலை. ஆனா அவன் இடன் லைக் ஃபுல் ஃபோர்ஸோட இழுக்கல. ஏன்னா அப்ப அவனுக்கு தோணிச்சு எல்லோ கார்டுன்னு. அவ்வளவுதான் அவுட். டேய் யார் இப்பதான்டா தப்பிச்சிருக்க, திருப்பி அவன்டா சட்டையை பிடிச்சு இழுப்பான், அறிவு இருக்காடா அப்படின்னு. இல்ல அவன் இழுக்க ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் அவனே நிறுத்திட்டான் அதை. லைக் நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா லைக் ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட அவன் இழுக்கல, லைக் ஒரு இப்படி புடிச்சிட்டு அப்படியே விட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கே தோணி இருக்கும் அப்போ இது டெஃபினட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்ப கார்டன் அந்த சின்ன இழுக்கே நின்று இருந்தாலும் முடிஞ்சிருக்கும் டெஃபினெட்லி. ஆமாமா கார்டன் ஐ டோன்ட் திங்க் ஹி ஃபெல்ட் தட். இல்லனா அண்ட் ஐ திங்க் ஹி ரைட்லி சோ ஐ திங்க் ஹி செட் ஓகே நேரா கோலுக்கு தானே நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி ஸ்டேட் அப். அது ஃபேர் இனஃப். பட் ஆனா நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து ட்ரெண்ட்டை வந்து ட்விட்டர்லலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கு தான் நாங்க சொல்றோம் இஸ் நாட் குட் ஆஸ் அ ரைட் பேக் அது இதுன்னு. பட் ஐ வுட் ராதர், இது என்னோட ஒப்பீனியன், இது ஐ வுட் ராதர் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் மிஸ்டேக் விச் இஸ் யூனோ என்ன சொல்றது, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் என்னைக்கான ஒரு நாள். And it's an easily correctable mistake. இது வந்து ஒரு ரெகுலரா ட்ரெண்ட் பண்றது இல்ல. I would rather have this sort of mistake than வந்து இப்ப ஒரு டாக்டிக்கலா ஒரு மிஸ்டேக். ஏன்னா டாக்டிக்கல் மிஸ்டேக் வந்து ரிப்பீட்டடா நடக்கும். புரியுதா நான் சொல்றது? ஏங்க we discussed this last year. Let's take it back last year. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ரெண்டு பேருமே சொல்லியிருக்கோம் we've supported Trent because அவனை வந்து 2 பிளேயர் ஓவர்லோட் பண்ணிடுறாங்க முக்காவாசி இன்ஸ்டன்சஸ். தட் இஸ் த டாக்டிக்கல் ப்ராப்ளம். நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணா பரவாயில்லன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? சோ அதாவது இல்ல பேர் அவனை ஓவர்லோட் மிஸ்டேக் தான் வர்ஸ்ன்னு நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து it will keep repeating itself. அது அவன் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் நானு. தட் இஸ் நாட் டவுன் டு him. அவன் வந்து இவனுங்க எல்லாம் ஓடிடுறானுங்க, அவனை 2 பேர் ஓவர்லோட் பண்ணும்போது அவன் எப்படி 2 பேரை பிடிக்க முடியும்? எப்ப பார்த்தாலுமே ஓவர்லோடிங் மிஸ்டேக். இல்ல அது நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த இஷ்யூ சொல்லல. பட் ஜெனரலா மோர் தென் லைக் இப்போ
நம்ம ராபர்ட்சன் பத்தி சொல்றோம். ட்ரெண்ட் இது பண்றது இல்ல, பட் ராபர்ட்சன் பத்தி சொல்றோம். அவன் வந்து முன்னாடி போய் இது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக் வந்து ரிப்பீட்டடா நம்ம பார்த்துட்டே இருக்கோம் மேட்ச்ல. சோ அந்த மாதிரி அது கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. ஏன்னா இது என்னைக்கான ஒரு நாள் நடக்கும், தட்ஸ் ஓகே. பட் ரிப்பீட்டடா இல்ல அது கூட பரவாயில்ல. இந்த கிறுக்கு பைய மைக்கேல் ஓவன்ல ஆஃப் டைம்ல சாலா கேவ் a very bad pass to Trent. டேய் வாய மூடுடா. அது ஆனா மைக்கேல் அதாவது இந்த ஃபுட்பாலர்லாம் நிறைய ஃபுட்பாலர் நான் பார்த்திருக்கேன். நான் வந்து இதுவா சொல்லல, பட் நிறைய ஃபுட்பாலர் நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு வந்து அந்த ஐக்யூங்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு 10 வருஷம் பிரீமியர் லீக்ல ஆடி இருக்காங்கிறதுக்காக டிவில வந்து பேசுவானுங்க, என்ன வேணாலும் பேசுவானுங்க இஷ்டத்துக்கு. ஆனா நான் சொல்றது ஜஸ்டிஃபைட். நீங்க வந்து பிரீமியர் லீக் ஹிஸ்டரியில டாப் மேனேஜர்ஸ் எடுத்து பாருங்க. ஃபெர்குசன், மொரினியோ, ஆர்சன் வெங்கர், கிளாப், சரி குவார்டியோலா விட்டுருவோம். இவங்க இந்த 5 பேர்ல 4 பேர் வந்து they have not played at a top level. டாப் லெவல்ல ஆடி இருக்கிறது பெப் குவார்டியோலா மட்டும்தான். ஈவன் கரண்ட் மேனேஜர்ஸ் எடுத்துட்டா கூட ஆர்டெட்டா நாட் லைக் ஆர்சனலுக்கு ஆடினா அது ஒத்துக்கிறேன், பட் நாட் லைக் ஒரு டாப் லெவலுங்க. இல்ல நாட் லைக் நான் சொல்றது வந்து ஓகே சரி ஆர்டெட்டா விட்டுருவோம். டென் ஹாக் எனக்கு தெரியாது என்னன்னு, நாட் கிரேட்ல டென் ஹாக். அப்புறம் என்ன போஸ்டோகோக்லு டெஃபினட்டா இல்ல. டாட்னம்ல பாச்சட்டினோ இல்ல. நான் தான் சொல்றேன் பிரீமியர் லீக்ல அந்த தட்ஸ் தி பிக். எனக்கு அது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அதாவது சில பேர்லாம் ட்விட்டர்லயோ இல்ல எல்லா சோஷியல் மீடியாலயும் கமெண்ட் பண்ணுவாங்க, டேய் நீ என்னடா உனக்கு என்னடா தெரியும், நீ என்ன பிரீமியர் லீக்ல ஆடி இருக்கியா அப்படிம்பானுங்க. டேய் பிரீமியர் லீக்ல ஆடினவங்க எல்லாரும் புத்திசாலி கிடையாது. இல்ல எனிவே ஐ காட் சைட் ட்ராக்ட். பட் இல்ல எதுக்கு சொல்ல வரேன், லைக் இல்ல எதுக்கு சொல்ல வந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. அந்த சாலா பாஸ் டு ட்ரெண்ட் வந்து மைக்கேல் ஓவன் கரெக்ட். இல்ல அந்த லூசு பையன் அவன் சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஆமா. சோ அத சொன்னானா, டேய் அது ஈஸிலி பி கண்ட்ரோலபிள் பாஸ், அது ஒண்ணு கஷ்டமான பாஸ் எல்லாம் அவன் கொடுக்கல. நீ ஒரு ஸ்வைப் பண்ணி இருந்தாலே பரவாயில்ல, நீ கண்ட்ரோல் பண்றன்னு போய் கால் கீழே விட்ட, அதுக்கு யாருனால என்ன பண்ண முடியாது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஐ ஜஸ்ட் தாட் இட் வாஸ் கெட்டிங் பேட் டு வர்ஸ் ஃபார் ஹிம். அது நடக்கும்போது அடங்கோ போயாங்க வாயில நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து அட போடா டே உனைய நம்பி பிரயோஜனம் இல்லடா அப்படிங்கறத மாதிரி அந்த மொமெண்ட் கப்ல இருந்தேன். பட் காட் பேட் டு வர்ஸ். ஆமா, காட் பேட் டு வர்ஸ். நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் பத்தி இவ்வளவு நேரம் பேசணும். நம்ம கேப்டன் நீங்க அது ரெட்னு நினைச்சீங்களா? ஓபனாவே கேக்குறேன். ரியல் டைம்ல I thought it was a yellow, but when I see the replays I feel it's a red. I feel it is a red. லிட்டரலா அதேதான் நான். எனக்கு ரியல் டைம்ல வந்து அந்த டெர்மட் கேலகர்னு ஒரு ரெஃபரி இருந்தான் 2000ஸ்ல தான், 2007-8 வரைக்கும் இருந்தான். அவன் இப்ப இந்த பிரீமியர் லீக் ஷோ பண்ணும்போது அவங்கள ஜாயின் பண்ணிட்டு அவன் சொன்னான், I have no idea how this referee made this decision in real time, which is the absolute right decision. அப்படின்னா உண்மையாவே எனக்கு அப்பதான் தோணுச்சு. It is the perfect decision to make. It was a red, no doubt about that, because he went through Isak. Isaakoட காலை தடுக்கி விட்டு தான் போய் பால தொடுறான். And Isak was supposed to be the last man. அவன் Isak மேல காலை வைக்கல அப்படின்னா அவன் லாஸ்ட் மேல ஓடிப்பான் ஆன் கோல். So அவன் சொல்லிட்டு எப்படி இந்த ரெஃபரி ரியல் டைம்ல பெர்ஃபெக்ட்டான டிசிஷன் பண்ணா அப்படின்னு எனக்கு அது மாதிரி தான் தோணுச்சு. It is the right decision. And I very well know நம்ம கிளப் அதை வந்து சேலஞ்சே பண்ண மாட்டாங்க, because it makes no sense to challenge it. எந்த வித அவுட்கமும் இல்ல. ஆமா, இல்ல ஐ ஃபீல் லைக் அந்த மெக்காலிஸ்டர் வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி லைக் லாஸ்ட் வீக் நம்ம போன்மத் பத்தி பேசல, பட் மெக்காலிஸ்டர் வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி சேலஞ்சபிள். அதுல ஒண்ணுமே இல்லை. லைக் தட் வாஸ் 50-50 சேலஞ்ச். அது மெக்காலிஸ்டருக்கு எதுக்கு ரெட் கிடைச்சதுன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. பட் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் மேன். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்த ஜேமி கேரகர் வந்து ஸ்கைல சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி வந்து லைக் யூ டோன்ட் நோ, லைக் ஈவன் இஃப் ஈசாக் ஹேட் கண்ட்ரோல் ஆஃப் த பால், யூ டோன்ட் நோ தட். ஆமா, இல்ல ஏன்னா வான் டைக் பக்கத்துலயே இருக்கான். So you don't know, like he's not technically a clear last man. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது you will never know until the ball goes into the net. You will never know. அது எப்படி சொல்ல முடியும் நீ? That is something that might or might not happen இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். நீங்க அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தா நிறைய போல் கொடுக்கவே முடியாது, அட்வான்டேஜ் பிளே பண்ணவே முடியாது. எத்தனை விஷயம் இருக்கு. சொல்ல அதைய பத்தி பாண்டர் பண்றதே தப்பு. நீ இந்த சிச்சுவேஷன்ல will the attacker get a one-on-one chance? அதுதான் பாயிண்ட் வித் தி கீப்பர். அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸ்ல கண்டிப்பா கிடைச்சிருக்கும். And red card is the correctable offense. And இன்னொரு விஷயம் என்னன்னா, if the same challenge would have been inside the penalty box, it would have been a yellow. ஆமா கரெக்ட். Other rule. So technically you can't give a penalty and give a red card. So they give the penalty and they give him a yellow card. So and it's out of the box, so it is a red. நீ
சேலஞ்ச் பண்றதுக்கு என்னமே இல்ல. பட் இன்னைக்கு காலையில நியூஸ் வந்துச்சு, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிசென்ட் ஆஃப்டர் த ரெட் கார்டு he might get another game ban அப்படின்னு சொல்லி. ஆமா, தெரியல, இப்போ பார்க்கலாம். 1 மேட்ச் பேன் தானே. இப்போ டெக்னிக்கலி 1 மேட்ச் பேன், பட் ஐ திங்க் தேர் ரிவ்யூவிங் தி சிச்சுவேஷன் டு see if there பட் was அது excessive எப்போ dissent. மாத்துனாங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டைரக்ட் ரெட்னா யூசுவலா 3 மேட்சஸ் தானே சொல்லுவாங்க முன்னாடி. டைரக்ட் ரெட் ஃபார் இந்த மாதிரி டிசென்ட்டோ இந்த ஹெட் பட் அதெல்லாம் தான் 3 மேட்ச். டைரக்ட் ரெட் இஸ் only 1. ஓகே if it ஓகே is a ஓகே. challengeable red, அதனால தான் நுனியஸ்க்கு 3 because he headbutted someone. ரைட் கரெக்ட். So that is how it works. ஓகே ஓகே. But ரெண்டு yellow becomes a red na automatically 1. That is ஆமா ஆமா regardless of அது ஒரு டிசென்ட்கான yellowவா இல்ல எதுக்கான yellowவா ஆமா இருந்தாலும் ஆமா. ரெண்டு yellow redனா just 1 game. Direct redனா it's a 1. If it's a challengeable red, it's 3 if it is a dissent red. சீரியஸ் அஃபென்ஸ் பேசிக்கா. Serious offense, yeah. ஆமா ஆமா. ஆனா இந்த சீசன் வந்து லைக் அக்ராஸ் பிரீமியர் லீக் நிறைய ரெட் கார்ட்ஸ் வந்து Exactly இல்ல, ஐ correct. திங்க் வான் டைக் கொடுத்தது வந்து இட் வாஸ் தி 9th ஓவரால் இந்த சீசன். 3 rounds of games க்கு அப்புறமா. ஆமா, 3 ரவுண்ட்ஸ். அதாவது வாரம் they are averaging 3 ரெட் கார்ட்ஸ் பேசிக்கா. Wow, that's crazy. ஆமா. Seriously என்ன crazy. I mean I know they've had new rules. அதுவும் இந்த லைக் Is it good for the game? I think it gives referees என்ன சொல்றது ஒரு More I think it protection? gives them a more element of control கேம்ல. நம்ம முன்னாடி பார்த்தோம்னா இந்த நமக்கே தெரியும், அதுவும் எஸ்பெஷலி இந்த பிரைம் பார்சா மெட்ரிட் டீம்ஸ்லாம் ரெஃபரியை வந்து சுத்தி சரவுண்ட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி எல்லோ கார்டு கூட அதை கூட இது கூடன்னு சொல்லிட்டு. ஸோ லைக் அந்த அஃப்கோர்ஸ் பிரீமியர் லீக்ல மேபி அந்த மாதிரி அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இல்லைனாலும் அது இருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து ஆல் தட் ஹஸ் கம் டவுன். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் வீக் யாரு ப்ரூனோ பெர்னாண்டஸுக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் இல்ல ப்ரூனோவா இல்ல சம்மன் ஃப்ரம் மேன் யுனைடெட், அவங்க வந்து தேவர் இது தேவர் ஆர்கியூவிங். அதாவது ப்ரூனோ வந்து he went to talk to the referee, ஏன்னா அவன் தானே கேப்டன். ஸோ only the captain is allowed to speak. வேற யாரோ உள்ள வந்தாங்க, they got a yellow card. ரெஃபரி கிட்ட பேச நம்மளையே வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாரு ஒருத்தர், ஏன் ப்ரோ சேலஞ்ச் பண்ண மெக்காலிஸ்டருக்கு கொடுக்காம சும்மா அடிவட்ட மெக்காலிஸ்டருக்கு கொடுத்தாங்களே, அவனைத்தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு. டேய், சேலஞ்சுக்கு எல்லோ கார்டு இல்லடா, இவன் வந்து எல்லோ கார்டு கொடுக்க சொன்னாலும் அவனுக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்கடா அப்படின்னு சொல்லி. ஆமா அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அது கூட இந்த வாரம் ஆர்சனல் ஃபுல்லம் கேம் இல்ல, லாஸ்ட் வீக் ஆர்சனல் யார் ஆடினாங்கன்னு ஞாபகம் இல்ல. பட் பார்ட்டி வந்து இப்படின்னா மார்டினல் வந்து டேய் கைய கீழே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டான். நல்லவேளை ரெஃபரி பார்க்கல. But I think it is good in terms of protecting the referee, which is very very important in this game. But similarly, referee bad decisions பண்ணாங்கன்னா, I think they did that. அந்த ஒனானாவோட இதுக்கு வந்து they took them off the entire weekend. அந்த அடுத்த வீக்கெண்ட். பட் அது எப்போதுமே பண்றது தானே. இல்ல முதல்ல அது கூட பண்ண மாட்டாங்களே, வெறும் அப்பாலஜி கூட இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த எவர்டன் கேம், நம்ம அந்த தியாகோ இன்ஜுரி எல்லாம் நடந்துச்சுல்ல, வான் டைக் இன்ஜுரி, தியாகோ இன்ஜுரி எல்லாம், அந்த கேம்ல VAR வந்து அந்த டேவிட் கூட்டு தானே. ஆமா கரெக்ட். VAR மெயின் ரெஃபரியோ யாரோ ஒருத்தன் டேவிட் கூட், அதுல அவனை வந்து ஒரு வாரம் பேன் பண்ணிட்டு அதுக்கப்புறத்துல இருந்து he's been refereeing Premier League games. So I mean I think 1 week banங்கிறது it's not enough. Make it a month, make it 2 months. அப்பதான் they won't get the Premier League pay. அப்ப தெரியும் you should not make any more mistakes அப்படிங்கிறது. I think இந்த வருஷமே வந்து அந்த யுனைடெட் ஒனானா ஒரு விஷயம், அப்புறம் யுனைடெட் வர்சஸ் டாட்னம்ல அந்த ஒரு ஹேண்ட்பால் ஷவுட், இந்த ரெண்டுமே ஒரு பிக் VAR கால்ஸ். இது வரைக்கும் மத்த பெருசா வேற எதுவும் பெருசா அஃபெக்ட் பண்ணல, பட் இது வரைக்கும் those two are the big ones here. ஆமா, அது கூட வந்து டெலிகிராஃப்ல ஆர்டிகல் வந்தது, மைக் டீனோடது. he had a quote. அதாவது உங்களுக்கு செல்சி டாட்னம் கேம் ஞாபகம் இருக்கா? மார்க் குக்கரெல்லாவோட தலைமையில என்ன சொன்னா எக்ஸாக்ட்டா என்ன சொன்னா, I didn't want to send them to the monitor because he is my mate or something. அந்த மாதிரி சொன்னா. ஆமா, இல்ல பேசிக்கா he is not only a referee, he was under a lot of நான் paraphrase பண்றேன், பட் பேசிக்கா என்னன்னா he is not only just a referee, but he has also been under a lot of pressure அந்த கேம்ல. ஏன்னா பெரிய rivalry கேம் அது அப்படின்னு சொல்லிட்டு, and he is also my mate, so I didn't want to send him to the monitor again. அதாவது one decision தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பேசிக்கா அதுதான் சம்மரைஸ் பண்ணியிருந்தேன். I was like, wait, how can they first come out and say such things? ஒரு ND டாக்குமெண்ட் சைன் பண்ணிருப்பாங்கல்ல கண்டிப்பா, அப்புறம் எப்படி இதெல்லாம் வெளிய சொல்றாங்க? இல்ல ND டாக்குமெண்ட்லாம் I don't think இதுக்கு NDனா நான் டிஸ்க்ளோசர், உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு புரியலனா அதெல்லாம் வந்து சைன் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ரெஃபரீஸ்லாம். But like I know they are not required to explain their decisions. But இது
எனிவே This was super. அது ஸ்பீக்கிங் ஆஃப் டெசிஷன்ஸ் ரெஃபரி டெசிஷன்ஸ், நீங்க லீக் இந்த பிரான்ஸ்ல லீக் ஒன் இருக்குல்ல, Mhm. அவங்க கிட்ட இருந்து அவங்க இப்போ இந்த வருஷம் ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏதோ எல்லா லீக்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்ல ஃப்ரெண்ட்லிஸ்ல மட்டும் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்கா வந்து இந்த கிரிக்கெட் லைக் அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் விஏஆர் அண்ட் தி ரெஃபரி அது வந்து பப்ளிக்கா பிராட்காஸ்ட் பண்றாங்க Match time liye மேட்ச் டைம்லயே. ஸோ லைக் ரெஃபரி I thought someone said FIFA rules say that we are not supposed to do it during the match and சொல்லி இந்த hour bet அதான் சொல்றேன், எனக்கு ஃப்ரெண்ட்லில பண்றாங்களா இல்ல லீக்ல பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்லில பண்ணாங்கன்னா they are allowed to do it. லீக்லன்னா எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் இந்த ஹவர்ட் வெப் கிரிக்கெட் அவன் தானே இந்த பிஜிஎம்ஓ லெட் இப்போ. ஆமா ஆமா, அவன் தான் வந்து சொன்னான் அந்த இந்த சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேரகரும் நெவலும் அவனை வந்து ஸ்கை கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப வந்து கரெக்டான பண்ண டிசிஷன்ஸை மட்டும் எடுத்து பிளே பண்ணி காமிச்சு திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்னா, டே தப்பான டிசிஷனுக்கு என்ன பண்ணின்னு காட்டுறா, கரெக்டான டிசிஷனுக்கு காட்டி விட்டு அப்படின்னாங்க. அப்பதான் அவன் சொன்னா we are not allowed to replay directly when the match is going on until the full time whistle. We cannot give out any audio. That's the rules of FIFA ன்னு சொல்லியிருந்தாங்க. So if that's the thing, how can they do it in league one? அங்கேயே பண்ண முடியாது இல்ல. தெரியல எனக்கு. அது ஐ ஹேவ் டு செக் வெதர் இட் வாஸ் இன் ஃப்ரெண்ட்லி ஆர், பட் ரெண்டு ஃப்ரெஞ்ச் டீம் இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்கோர் போர்டு பார்த்தா லீக் ஒன் ஸ்கோர் போர்டு மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் சொன்னேன். பட் இல்ல, ஏன்னா லைக் ஜெனுவினாவே லைக் ரெஃபரி வந்து நீங்க ரெண்டு கேப்டன்ஸ் பேசுறது நீங்க கேட்கலாம், அண்ட் ரெஃபரிஸ் கம்யூனிகேஷன் டு விஏஆர் எல்லாமே கேட்கலாம். லைக் இட் வாஸ் ஆக்சுவலி ரியலி நைஸ். ஸோ லைக் அப்போ லைவா தெரிஞ்சது ஏன் வந்து லைக் என்ன சிச்சுவேஷன் தி ஹட் கிவன் அ பெனல்டி டு ஒன் ஆஃப் த டீம்ஸ், அண்ட் அந்த கான்டாக்ட் வந்து ரொம்ப மினிமல் கான்டாக்டா இருந்துச்சு. பட் ரெஃபரிக்கு ஆன் ஃபீல்ட்ல அது பெருசா தெரிஞ்சது. ஸோ ஹி கேவ் அ பெனல்டி. விஏஆருக்கு கூப்பிட்டு இல்ல இது வெறும் மைனர் கான்டாக்ட், நாட் இனஃப் ஃபார் அ ஃபவுல், லைக் எல்லாம் ஃபுல்லா கேட்டுச்சு இந்த மாதிரி ஆடியோ. அது லிங்க் இருந்தா அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தா நான் போடுறேன், கிடைச்சதுன்னா நான் போடுறேன். பட் எனிவே ரொம்ப சைட் ட்ராக் ஆயிட்டோம் நம்ம இன்னைக்கு. ஆமா, பட் வான் டைக் ரெட், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கம்பேக் கிங்ஸ் மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ். ரைட் ஓகே. இதுக்கப்புறம் சீசன் இங்கயோட முடிச்சுக்கலாம் நம்ம. இந்த டயலாக் வேற விட்டு அடிச்சு போட்டீங்க மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ்னு. பட் I just felt we kept நீங்களே ஓகே we just kept hanging in the game. அவ்வளவுதான். ஒரு 70th minute வரைக்கும் until ஜோட்டா, நுனியஸ் and எலியட் came on. நம்ம சும்மா அப்படியே டைம் ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விளையாடிட்டு இருந்தோம். I don't even think we were going for a draw at that point in time. I think that was also a tactic to just stay in the game at 1-0 until the end and see what we can do in 20 minutes. ஆமா, ஏன்னா once you go down, இல்ல நானும் அதான் நினைச்சேன். I thought ஏன்னா once you go down to 10 men nobody is expecting anything other than a Newcastle win basically. So I think இவங்களே என்ன சொல்லிருப்பாங்க, அட்லீஸ்ட் ஓப்பனா இருக்காத, அட்டாக் பண்றேன்ற பேர்ல போய் பின்னாடி ஓப்பனா இருக்காத, we don't have enough people also. So 1-0 வெயி will bring on some people towards the end, என்ன நடக்குதோ பாப்போங்கிற டைப்ல. பட் நீங்க வந்து ப்ரீ சீசன்ல சொல்லியிருந்தீங்க, அதாவது டார்வின் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இல்ல இங்க வந்து நான் சொல்ல நினைச்சேன், இங்க நம்ம கட் பண்றோம் பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி அந்த பிட்டை நம்ம இங்க வீடியோலயே ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல நினைச்சேன். நான் சொன்னேன், நான் அந்த ஃப்ரண்ட் 3 ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, இட் should be Diaz, it should be Nunez and it should be Salah அப்படின்னு சொல்லி. I just thought this guy looks different in the pre-seasonல இருந்தே. He was very different. 3 games combined, he's played 40 minutes. And he's had only 5 touches in the opposition penalty box, out of which he scored 2 goals. ஆமா. So he looks very different. He wants to do things differently. இந்த ரெண்டுமே was so difficult finishes. Easy finish கிடையாது ரெண்டு கோலுமே. Definitely. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ப்ராப்பர் பிளேஸ்மென்ட் இருந்திருக்கும். ஏன்னா போப் வந்து he stretched as much as he can. So and pace வேணும். Exactly. pace வேணும், பிளேஸ்மென்ட்டும் வேணும், போஸ்ட் அடிச்சு. அதான் அந்த யாரோ சொன்னாங்களே, he couldn't have put it in any other spot in the net. அதுல ஒண்ணுதான் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. பட் it was scintillating finish, the first one. The second one under pressure, அதுவும் 90+ third minute. I just feel this guy is different. You give him a run of games, he will get you goals. He's far more composed now. The erratic-ala இல்ல. So I'm just feeling you give him 3 games on the run, அவன் பண்றானோ இல்லையோ, he'll give you assists in these next 3 games. If he starts all the 3 games, I can guarantee him at least 2 to 3 goals in the next 3 games. கண்டிப்பா சொல்றேன். It's that the right moment for him. நம்ம தலைவர் பாட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு he was very angry for not starting. டேய் அது நீதான்டா காரணம்.
he was very angry for not starting. அது நீ பண்ண வேலை தான்டா அது. ஆமா ஐயோ. ஆமா இல்ல he had a really good game. Jota நீங்க சொன்ன மாதிரி he came in and changed the game. Elliott வந்து I thought he did extremely well the second halfல. Once he came on, I mean I don't know வேற I don't know I what want else to give to a say. special mention to Joe Gomez. வேற லெவல் ஆனா எனக்கு வந்து சீரியஸா எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். இப்படி நீயா டேய் நம்ப முடியலடா அப்படின்னு தான் இருந்துச்சு உண்மையாவே. ஆமா And when I saw the lineup and I saw Matip, I was like, டேய் அதுக்கு நீ கோமஸே ஆட வச்சிருக்கலாம்டா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ராபர்ட்சன் வந்து கேம் முடிச்சோன்னே சொன்னான், ஃபார் வாட் ஜோயி டிட் ஃபார் 60 minutes ஆன் த ஃபீல்ட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா வழக்கம் போல இந்த மேட்டிப் கிறுக்குத்தனமா காலை வைக்கிறேன் கையை வைக்கிறேன்னு சொல்லி என்னமோ பண்ணிட்டு இருந்தான். ஆனா கோமஸ் பின்னாடி இருந்தனாலதான் கொஞ்சம் ஒரு காம் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஃபீல் நெக்ஸ்ட் கேம் இந்த மேட்டிப் பையன் சட்டையை போட்டானா கொன்னே விடுவேன். அந்த குவான்சா பையனை ஆட வச்சுக்கிட்டு குவான்சாவையோ கோமஸையுமே ஆட வைக்கலாம் அந்த மேட்டிப் ஆட வைக்கிறதுக்கு. ஆமா இல்ல குவான்சா I thought was actually quite okay. Like ஒரு I think first game இல்ல பிரீமியர் லீக்ல. yeah debut. ஆமா ஆமா அதுவும் coming into such difficult stadium, difficult game. So I thought he did quite well. And அதான் வேற யாரு எண்டோ பத்தி பேசலாம்னு நினைச்சேன். இல்ல எண்டோ பத்தி ரேட்டிங்ல பேசுவோம், பட் தி அதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் வாஸ் ஆலிசன் சேவ் ஆஃப் ஆல்மிரான். ஐயோ ஐயோ சான்ஸ் இல்ல. ஆனா ஆல்மிரான் லைக் he came close. அந்த ஒரு போஸ்ட் வர அடிச்சான். ஆமா போஸ்ட் அடிச்சான், செம்ம கோலா இருந்திருக்கும் அது. செம்ம ரன் அது, சான்ஸே இல்ல, செம்ம ரன் அது. எனக்கு போயிருச்சு நினைச்சேன் நான் உள்ள இவன் டைவ் அடிக்கும் போது. ஐயோ பட் the save was outstanding. I mean wow. அதுவும் not only அந்த ஃபர்ஸ்ட் சேவ் எந்திரிச்சு அந்த the presence of mind to அந்த கார்னருக்கு தட்டி விடுறதுக்கு அந்த presence of mind. ஏன்னா பக்கத்துல ட்ரெண்ட் தான் இருந்தான், அவன் ஹெட் பண்ணி கோல் கோல்கீது போயிருக்கு. எனக்கு அந்த பயம் வேற இருந்துச்சு, நீ ஏன் தள்ளி விடுறா வெளியே அப்படின்னு. ஆமா ஆமா இல்ல பயங்கரமான Alisson had a special game to keep us in the game at that point. To make that save was incredible. And to be honest, every one other player I cannot single out. But coming back to Endo, I just felt நம்ம ratings இருக்கும்போது நம்ம அவனை பத்தி பேசுவோம் அப்படிங்கறத. இல்ல ரேட்டிங்ஸ் இருக்கும்போது பேசலாம் எனிவே. சோ அதான் ஸ்பீக்கிங் ஆஃப் ரேட்டிங்ஸ் அதோடய ஆரம்பிப்போம். ஆலிசன் thought he was solid 4 out of 5. No mistakes, no ball distributionல எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. Ideally he didn't have to do ball distribution. நம்ம ஆட்களே எல்லாமே இங்கே தான் இருந்தோமே, எவனுமே அங்க போகவே இல்லையே, அப்புறம் எங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது. But he tried to do 1 or 2 and didn't go well. He just tried to keep booting it up. We went to the formation where we played Salah through the middle, Jota on the left, Gakpo on the left, and வேற யாரோ on the right, Soboslai on the right. அந்த ஃபார்மேஷன்ல ஆடிட்டு இருந்தோம் to finish off the first half of the second half. அதெல்லாம் அப்படியே I thought they played more like center forwards. Salah and Gakpo and Soboslai வந்து midfield இருந்து he kept going up basically. Something like that. Yeah, but I just felt அதனால I'm giving him a 4, but I thought easily a 5 also. ஆமா இல்ல I was going to say 4 தான். ஏன்னா I think 5 வந்து I mean even though நம்ம 10 men இருந்தா கூட இது ஆலிசன் மேல தப்பு இல்ல, பட் even though நம்ம 10 menல இருந்தா கூட I feel like he had only routine saves. ஒன்னும் பெரிய லைக் அந்த ஆல்மிரான் சேவ தவிர I don't think he had anything extraordinary to do. அதாவது this is the most number of saves he's made in a Premier League game, not him alone. This is the actual most number of saves in a Premier League game. இல்ல அது அவனுக்கான்னு தெரியல. அவனுக்காதான். ஏன்னா நம்ம இந்த பார்க் த பஸ் டீம் எல்லாம் பயங்கரமா சேவ் பண்ணிருப்பானுங்க. ஆமா கரெக்ட். இந்த டிம் க்ரூல நிறைய பண்ண நினைக்கிறேன் ஏதோ ஒரு கேம் நியூகாஸ்ல் காடும்போது. I think that is இந்த நிக் போப்பே பர்ன்லில இருக்கும்போது பண்ணிருப்பான். ஆமா பண்ணிருப்பான். So I think a solid 4 should be good. ஆமா let's go to the defense. ராபர்ட்சன் லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ராபர்ட்சன் I just felt today we played yesterday நம்ம வந்து flat 4 at the back தான் ஆடணும்னு நினைக்கிறேன். அதனால ராபர்ட்சன் was far more composed. எனக்கு அவன் மேல சிங்கிள் அவுட் பண்ணி தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி அவன் எதுவுமே பண்ணல. he didn't charge down unnecessarily. அதெல்லாம் நேத்து பண்ணல. ஆமா இல்ல அந்த ரெட் கார்டு எஸ்பெஷலி ரெட் கார்டு கிடைச்ச அப்புறம் I thought Trent வந்து played as a traditional right back. அந்த மிட்ஃபீல்டுக்கு வர பிசினஸ்லாம் அவன் வச்சுக்கவே இல்லை அதுக்கப்புறம். மேபி பிஃபோர் தட் கொஞ்சம் ட்ரை பண்ணான், பட் I thought Robertson he started off quite like ஒரு கொஞ்சம் like I thought he could have done better starting off, but overall game வந்து eventually kind of held his own. So அதனால 3 out of 5 கொடுக்கலாம்னு இருந்தேன் நான். 3.5 சொன்னீங்க, but yeah similar eyes.
Van Dijk ரொம்ப லிமிட்டட் மினிட்ஸ் பட் ரெட் கார்டு அண்ட் blunder. I think it's a blunder. I mean, you are a captain. You should know what you should be doing. You are far more composed than this. இல்ல This is not you. கேப்டனுங்கிற அந்த ஒரு இதுவே விட்டுருங்க. ஜஸ்ட் ஆஸ் அ டிஃபெண்டர் வந்து லைக் யூ டோன்ட் ஹேவ் அ சான்ஸ் டு வின் தட் பால் அன்லெஸ் வந்து இசாக் வந்து மிஸ் கண்ட்ரோல் பண்ணால் வழியா. ஸோ யூர் லைக் I feel like his best option would have been to guide Isak away from goal. Correct. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர் பண்ற இது இல்ல. That's my opinion. I give him a 1 or a 2, but yeah, he played only 30 minutes. So. 1 out and of 5. Dissent where, I mean, you get the card, you shut your mouth and you go. VAR வந்து அவங்களே செக் பண்ணுவாங்க. நீ என்ஃபோர்ஸ் பண்ணி செக் பண்ண வைக்கணுங்கிற அவசியமே இல்லையே. எதுக்கு கத்தணும் அந்த இடத்துல? இல்ல I think dissent வந்து I won't, ஏன்னா அந்த I mean that I'll say heat of the moment, I mean it happens. straight red கொடுக்கும்போது I feel like if yellow card கிட்ட பண்ணிருந்தானா I would have. அதுதான் சொல்றேன், we are defending them for their actions. You know the rules, play by the rules. எதுக்கு? இல்ல நான் ரூல்ஸ் தான் ஓகே. நான் வந்து என்ன சொல்றேன், yellow card கொடுத்திருந்தானா if he had acted like this I would have been like, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, அது clear yellow. அது what are you doing? Of course இது clear red foul, அது இல்லன்னு சொல்லல. பட் when he was given a straight red card, ஏன்னா அந்த straight redங்கிறது வந்து ரொம்ப it's like you don't expect straight reds. You expect a yellow. So அந்த ஒரு reaction வந்து I would give him that. So but just from a purely ஒரு footballing point of view ல இருந்து பார்த்தோம்னா 1 out of 5 தான். Because from a footballing point of view அது வந்து pure ஒரு defender's mistake அது. Like he cannot, அதாவது வேற யாரையுமே blame பண்ண முடியாது அதுக்கு. Correct. Yeah. What about Matip? Average performanceங்க. Like especially once Gomez வந்த அப்புறம் like Matipோட averageness வந்து ரொம்ப தெரிஞ்சது. I just felt it was a no nonsense performance. நம்ம தப்பு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. அதுதான். ஆனா இருந்ததும் தெரியல. அவ்வளவுதான். ஆமா. சோ அதான் சேம் நடுநிலையில 2.5 னு வச்சிருவோம். 3 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். 3 இல்ல நான் டெசிமல் எல்லாம் டீல் பண்றது இல்ல. அது சரி. நம்ம வைஸ் கேப்டன் I mean early mistakes இருந்துச்சு. I'll give him a 2 because I think he didn't make up enough offensively அதுக்கப்புறம். So mistakesக்கெல்லாம். And I feel like the mistakes were too basic. இதே Van Dijk சொன்னதே தான், இது ரொம்ப basic defenders mistake இதெல்லாம். And அந்த நீங்க சொன்ன ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த கார்டனோட அந்த ஒரு பர்சனல் பேட்டில் ரொம்ப இமோஷனலா எடுத்துட்டான். I just felt he wasn't as important in the game. கடைசி வரைக்கும் not like he made a telling contribution. அவன் எனக்கு இன்னுமே இந்த கேம்ல என்ன பண்ணான்னு தெரிஞ்சுன்னா அந்த 2 yellow card offenses, கோல் விட்டது, கடைசியில போய் கார்னர் ஃபிளாக்ல ஓன்னு கத்துனது, இதுதான் ஞாபகம் இருக்கு. மற்றபடி கேம்ல என்ன பண்ணாலும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நானும் 2 தான் நினைச்சிருந்தேன். பட் கம்மிங் டு அவர் நியூ DM ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், வாட் டிட் யூ மேக் ஆஃப் இட்? 60 minutes ஆனானா? 65 minutes ஆனான்னு நினைக்கிறேன். 65 minutes போல ஆடி இருப்பான். I thought he had a good game, like good in the sense வந்து ஒரு clean game, வந்து didn't make too many mistakes, ரொம்ப சிம்பிளா ஆடினா, like he didn't ரொம்ப ஓவர் கிரியேட்டிவிட்டி எல்லாம் காமிக்கல, ட்ரை பண்ணல எதுவும். like he left it to McAllister, left it to Szoboszlai, and I thought அவங்க once we went down to 10 men, I thought he actually did a good job in covering ground, especially lateral left to right வந்து he covered ground, I thought, and he was quite good. I think ஒரு first Premier League start, அதுவும் கோயிங் டவுன் டு 10 men within 30 minutes. எவ்வளோ மினிட்ஸ்ல போனோம்? 15-20 minutes இல்ல, 28 minutes. within 30 minutesல வந்து 10 menக்கு போயிட்டு, அப்போ அந்த DM ரோல் வந்து it becomes so much more important. so அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல I thought he did quite well. I just felt I didn't see him much. மேபி அவனை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபெபினியோட லாங் லெக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ அவனை ஏன் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் அவன்கிட்ட பால் போகும்போது, இவன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி. So I just felt again he's another no nonsense game. I mean that's what we can expect from him as well. It's not Fabinho, it's not whoever number 6 we had before. He just cuts down plays, he gets the balls, gives it off to McAllister and Szoboszlai. That's all I expect from my number 6 also. ஏன்னா இப்போ Szoboszlai McAllister இருக்கிறதுல that's all I expect from number 6 also. நீ பால் வின் பண்ணிட்டு கொடுத்துரு, அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண தேவையில்ல. So I thought his positioning was good. So 3 out of 5 average rating. McAllister, நீங்க சொல்லுங்க. He was invisible. No telling contributions. Like என்னால ஒரு பாஸ் கூட I don't remember. Like
இது மெக்காலிஸ்டர் போட்டதுன்னு சொல்லி இந்த கேம்ல he was outstanding in the first game. செல்சி ரெண்டு பேரும் நம்ம பிரைஸ் பண்ணியிருந்தோம் அவனை. Bournemouth game he got the red, but until the red also he was fine. But in this game he was invisible. I think Joelinton and அந்த இன்னொருத்தவங்க டொனாலி ரெண்டு பேருமே மெக்காலிஸ்டரை எதுவுமே பண்ண முடியல. I think McAllister was invisible in the game. I really have nothing to say. இதுதான் அவனுடைய டெல்லிங் கான்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லவே முடியாது. So I'd give him a 2. ஆமா சேம். I would have said 2 out of 5, but I think partly வந்து அது அவனை ப்ளேமும் பண்ண முடியாது. ஏன்னா majority of the game we didn't have the ball, so McAllister வந்து we know he's best when he has the ball. No, but is that not your duty to calm things down and get the ball? You are going to Newcastle when they had the ball இல்ல இல்ல, but you lead the press இல்ல. Szoboszlai நீயும் தான் பிரஸ்க்கு முக்கிய ரீசனா இருக்கீங்க. I didn't have a fault with him pressing லாம். problem என்னன்னா we were down to 10 men, so என்ன pressing system இது பண்ணாலும் there's always that extra man உங்களுக்கு நியூகாசலுக்கு. so like I thought he couldn't do much, but kind of not his fault also. அதுதான் நான் சொல்லுவேன். so என்ன Szoboszlai I thought again pressing வந்து he was top notch. அதாவது வந்து மாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தான். Yeah, exactly. Like, literally I think that is the only review I have of him. In the game la it was not him. Bournemouth la it was completely Szoboszlai. Szoboszlai was outstanding Bournemouth game la. நம்ம சொல்லல போன game, but he was the gem போன game la. He made everything happen போன game. But in the game la again Szoboszlai was not much. நீங்க சொன்ன அதே reason தான். Because he kept running, he kept pressing people down, but even when he did try to keep pressing them down, ball win பண்ண மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இல்ல அதுதான் நான் சொல்றேன். I think because Newcastle are also a good team. அவங்க press பண்ணாலும் வந்து they are able to get out of it. ஒன்னு ரெண்டாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேனும் இருக்காங்க. so I think நம்ம press work ஆகலன்னு சொல்ல முடியாது because we don't have the people for the press. அப்படி சொல்லுங்க. நான் ஒரு क्वेश्चन இப்ப கேக்குறேன். Are you happy that we got Szoboszlai or are you disappointed that we didn't get Mount? It purely in terms of pressing the opponent. எனக்கு அந்த creativity கூட எனக்கு இந்த creativity Szoboszlai is far better. அத நான் கொண்டே வரலனா. I'm just saying in terms of getting the ball back from the opponent just by pressing. Are you happy we have Szoboszlai or are you disappointed we don't have Mount? இல்ல neither. I think I'm happy we have Szoboszlai, but I think I'm not disappointed that we don't have Mount. ஏன்னா இந்த சென்ஸ் வந்து லைக் மவுண்டா இருந்ததா, பிகாஸ் மவுண்ட் வந்து என்னதான் வந்து கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் விட்டுருங்க நீங்க சொன்ன மாதிரி, pressing வந்து he has a very good sense of when and where to press. இப்போ யுனைட்டட்ல வந்து he is not playing very well, but I think that's more a fault of United than Mount. நம்ம யுனைட்டட் 3 weeks out. ஆமாமா but that is more a fault of United than Mount என்ன கேட்டா. like I feel like chaos in this season. I think they're doing as well as they possibly can. But இல்ல நம்ம சிஸ்டம்ல வந்து மவுண்ட் இருந்தாலும் I feel like you would have done equally well. Maybe not as physical, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிரஸ் பண்ணும்போது ஒரு க்ளோஸ் 1-to-1 பிரஷர்ல வந்து he may not be as physical as Szoboszlai. அவ்வளவுதான் சொல்ல முடியும். I just feel pressலியுமே வந்து Szoboszlai is doing what we need Mount to do, but the most important thing is Szoboszlai is so confident on the ball, and the ball carrying ability வந்து it's standing out. எனக்கு குட்டினியோக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன் ஒருத்தவன் பாலை எடுத்து ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு ஒரு 2 பேர் நடுவில் டேக்கிள் பண்ணிட்டு போறலாம். இன்னைக்கு தான் படிச்சேன் Szoboszlai had 20 duels, 7 duels in the game, in this game. 20 ஜார்டன் எண்டர்சனுக்கு 20 கேம் அடிச்சான் அந்த 7 duels வரதுக்கு. இல்ல ரிவர்ஸ்ல சொல்றீங்க. he had Szoboszlai வந்து இந்த சீசன்ல வந்து ஒரு சீசனா இல்ல இந்த கேம்ல இந்த கேம் நியூகாசல் கேம் கரெக்ட். he had 20 duels in one game. Henderson took 7 games to achieve the same number, 20 duels win பண்றது. So I am able to visibly see someone from midfield carrying our ball. Like எனக்கு இப்ப வெளிப்படையா தெரியுது. இதனால only side pass, cross pass, header ட்ரை பண்ணுங்க, இல்லைனா பேக் பாஸ். இதேதான் பால் எடுத்துட்டு போன ஒருத்தவன கூட நான் பார்க்கல. So I'm really happy with that for Szoboszlai. But what happened to Luis Diaz? Was he effective எடுக்கிற வரைக்கும், வெளிய எடுக்கிற வரைக்கும்? டெஃபினட்டா இருந்த அந்த 11 menல இருந்த ஒரே ஹைலைட் லூயிஸ் டியாஸ் உள்ள கட் பண்ணி உள்ள போய் ஷாட் எடுத்தானா என்ன பண்ணான்னு எனக்கு சரியா ஞாபகம். ஷாட் எடுத்தான் நிக் போப்போட சேவ், நியர் போஸ்ட்ல சேவ் கரெக்ட். ஸோ ஐ திங்க் லூயிஸ் டியாஸ் பிளேம் பண்ண முடியாது. someone had to go. I thought I understand ஏன் வந்து I thought it was going to be between Gakpo and Diaz தான். And I understand ஏன் வந்து டியாஸ் எடுத்தாங்க. ஏன்னா
வாட்ஸ்அப்ல நான் வேற குரூப்ல இருந்தபோது அவங்க கேட்டாங்க, டியாஸ் தானே இது வரைக்கும் கோல் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான், அவனை போய் என்னத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு. லைக் நான் சொன்னேன், சி கேக்போ வந்து he can play center forward, Salah can play center forward, Diaz is not as effective as a center forward, and the way we are 10 மென்னுக்கு வந்து நம்ம போகும்போது we went to 4-3-2 பேசிக்கா. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல we cannot, like Diaz had to be the unfortunate victim அந்த ரெட் கார்டுல. இல்ல, I also thought Gakpo will make the pitch smaller. We needed to make the pitch smaller. வித்துல அவனுங்க போனானுங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு நடுவுல மட்டும் போக விடக்கூடாதுங்கிறத நம்மளோட மெயின் மோட்டிவா இருந்துச்சு. So if you see that formation, நீங்க சொன்ன மாதிரி 4-3-2 இல்ல, I thought it could be a 4-2-3 கூட. அந்த 2 வந்து it could have been, அதான் சொன்னேன், அந்த ஷோபஸ்ல ரைட்ல போய் ஆடின மாதிரி தான் தெரிஞ்சு. So it could have been a 4-2-3 with Endo and McAllister being the sixes, Gakpo on the left, இவன் நடுவுல, சாலா நடுவுல, and ஷோபஸ்ல on the right. அதான் ரைட் இருந்தோம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற வரைக்கும். So I just thought Gakpo will make the pitch smaller, whereas Diaz touch lineல இருந்தா ஸ்டார்ட்டே பண்ணுவான். And that is what is expected of him when he's playing as an attacker. So அதனாலதான் Gakpo ஆட வச்சாங்கன்னு எனக்கு தோணுச்சு. But coming to Gakpo, I feel no use for Gakpo, to be honest. In this flat four, but in the game வச்சு I don't think we can judge the front line. I'm saying on the flat back four வச்சு ஆடனம்னா there is no point with Gakpo. அதான் எனக்கு தோணுது. ஏன் ஃபெர்மினோ வச்சு இவ்வளவு வருஷமா இல்ல, but that's not the point. இல்ல, ஃபெர்மினோ டீப்பா டிராப் பண்ணதுக்கான ஒரே காரணம் நம்மளுடைய 3 மிட்ஃபீல்டர்ஸும் will never progress with the ball. பட் இவன் இங்க டிராப் பண்றதுனால அது ஓகே, பட் Gakpo டிராப் பண்றது வந்து it opens up space for Szoboszlai and McAllister to also go in. அப்படி நீங்க யோசிச்சீங்க as effective இல்ல, அதான் எனக்கு தெரியல ஏன்னு. இப்போதானே இந்த வருஷம் தானே எல்லாரும் வந்திருக்கானுங்க ஒரே டீம்ல. it will take some time to get used. இப்ப மானே, ஃபெர்மினோ, சாலா கூட சீசன் 1ல இருந்து we weren't winning the Premier League, so like it will take some time to gel, but I feel like Gakpo வந்து it will definitely work. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஓபனர்ல you have Salah who can go in, அது Salahவோட ஸ்பேஸஸ் Szoboszlai எடுத்துக்கலாம். so it gives you a variety of combinations. இதேதான் நம்ம வந்து ஜோட்டாக்கும் சொன்னோம், that he makes it very fluid in comparison to Nunez. Of course Nunez has his own set of benefits, அதுக்கு நம்ம வருவோம். பட் அதான் I feel like Gakpo வந்து, I mean நான் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல சொன்ன மாதிரி இந்த சென்டர் ஃபார்வர்ட் ரோல் வந்து இட் இஸ் அப் ஃபார் கிராப்ஸ். பிட்வீன் Gakpo, Jota and Nunez வந்து இட் இஸ் அப் ஃபார் கிராப்ஸ். யார், அதாவது I feel like game to game it will vary. அதுதான் என்னோட ஒபினியன். Yeah, I just felt the Gakpo ஒரு 2.5 கொடுக்கலாம், அதுக்கு மேல I don't think, because again no telling contributions. Even after the red, when he went on the left, there was nothing to say Gakpo இத ஸ்டாப் பண்ணா அப்படின்லாம் எதுவுமே இல்ல. So yeah, and honestly சொல்லணும்னா இந்த கேமை வச்சு நம்ம ஃப்ரண்ட் லைனை ஜட்ஜ் பண்ண முடியாது. I feel like didn't have possession, at least not until, or meaningful possession at least. Jota and Nunez வர வரைக்கும் வேற like meaningful-ஆ எதுவும் பாலே இல்ல நம்மள்ட்ட. what about Salah? 2 out of 5 தாங்க. I don't really. He gave the assist. It was a beautiful weighted pass. அதுக்கு தாங்க 2. ஏன்னா I'm being considerate. I'll give him a 3. Okay, 3 கூட ஒத்துக்கலாம். பட் I think நான் 2 எதுக்கு அந்த அசிஸ்ட், 1 அந்த அசிஸ்டுக்கு. பட் I feel like அதான் சொன்ன மாதிரி like the front line didn't have much to do most of the game. So அதனால I don't think we can judge them. அதுதான் என்னோட opinion. What about Jota and Nunez combined அப்படி வச்சுப்போம். How are the tactical what do the substitutions do? அவங்க ரெண்டு பேர் அவங்க ரோல்ல பண்ணானுங்களா? ஆமா, இல்ல I thought Jota and Nunez were என்ன சொல்றது, like Jota வந்து ஒன்னு like he gave them energy, I think, which அதாவது வந்து அந்த ஒரு Gakpo, Diaz, Salah, of course நான் சொன்னேன் we can't judge them, but ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னாக்கா வந்து like it felt like they were getting tired. ஸோ அந்த ஒரு புது எனர்ஜி வரும்போது அந்த ஜோட்டாட் வந்து இட் பிகேம் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவனோட கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், அந்த பாலை போய் வாங்குறது, லைக் இட் மேட் அ பிக் டிஃபரன்ஸ், விச் ஆஸ் த கேம் வெண்ட் ஆன் அந்த Salah Gakpo வந்து இட் ஸ்டார்டட் பிகமிங் லெஸ் அண்ட் லெஸ். ஸோ ஐ தாட் தட் மேட் அ பிக் டிஃபரன்ஸ். அண்ட் Nunez வந்து அவனோட சென்டர் ஃபார்வர்ட் ரன்ஸ், நம்ம வந்து ஹாலண்டை பற்றி எப்படி சிட்டியை பற்றி பேசும்போது ஹாலண்டை பற்றி பேசுவோமோ அதே மாதிரி ஐ தாட் எஸ்டர்டேஸ் கேம் வாஸ் பர்ஃபெக்ட்லி சென்டர் ஃபார்வர்ட்ஸ் பிளே Nunez இருந்து. அதாவது அந்த கோலுக்கான ரன்னு, ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து அந்த டிஃபெண்டரோட மிஸ்டேக்னால தான் வந்துச்சு, பட் நாட் கிவிங் அப் ஆன் தட். அதாவது இப்போ ஒரு நான் சென்டர் ஃபார்வர்ட், இப்போ ஒரு மிட்ஃபீல்டரா இருந்திருந்தாக்க யூ வுட் ஹவ் கிவன் அப் ஆன் தட், சேயிங் டிஃபெண்டர்ட்ட பால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூ மே ஹவ் புட் ப்ரெஷர். பட் அந்த ஃபாலோ பண்ணி ஓடி அந்த மிஸ்டேக் வரும்னு எதிர்பார்த்து இது பண்றது வந்து ஐ திங்க் தட்ஸ் அ பியூர் சென்டர் ஃபார்வர்ட் பிளே தான் அது. அண்ட் ஐ தாட் இட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். சிபினா மாதிரி நான் வந்து ஹாலண்டு கம்அவுட்லாம் சொல்ல போறது இல்லை. பட்
இல்ல I thought he did extremely well. இண்டிவிஜுவலா ரேட்டிங் கொடுக்கணும்னா ஐ திங்க் ஜோட்டா ஐ வுட் சே 3 out of 5. நுனியஸ் வந்து அதாவது இந்த பாட்காஸ்டோட ஹிஸ்டரியில முதல் வாட்டியா நான் 5 out of 5 கொடுக்க போறேன். 5 out of 5 கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பாலை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி பாலை பின்னாடி தள்ளலாம். ஸோ அதெல்லாம் நான் have to keep it in mind. I'll give Nunez a 4. Jota, I could give Jota a 4 also same. ஏன்னா I think that நீங்க சொன்ன மாதிரி தான், the way he came back to receive the ball and wanted to make things happen for the last 20 minutes was incredible. அது Jota is Jota. அது நம்ம யாராலேயே மாற்ற முடியாது. And yeah, I think that sums it up. But going to the manager, I thought he got his substitutions right. he got the substitutions மட்டும்தான் ரைட், மத்த எதுவுமே இல்ல ஸ்டார்டிங்ல. பட் வேற என்ன? No, you have to play Nunez. It makes absolutely no sense. Like, what are you going to get from Gakpo that you don't find in Nunez? It just tells him that எனக்கு மேல கான்ஃபிடன்ஸே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. I don't think so. நான் என்னோட லாஜிக் வந்து I would have gone with Gakpo or Jota தான் இந்த கேமுக்கு ஸ்டார்டிங்க்கு. ஏன்னா நியூகாஸ்ல் வந்து they are also going to look to play, so there will be space to move and என்ன சொல்றது like affect the game. அதாவது Gakpo வந்து டீப்பா டிராப் பண்ணி he can do something. ஏங்க, if you remember very well, Nunez was coming to defend so many situations in the first half of last season, and அதுக்கெல்லாம் நம்ம அவனை பாராட்டி இருக்கோம். இல்ல அவன் டிஃபென்சிவா நான் சொல்லல, நான் சொல்றது he can come, Gakpo வந்து he can move into space, he can drag defenders out of place and the midfielders out of place. அதெல்லாம் வந்து it works against a team that doesn't want to sit back, which Newcastle வந்து நமக்கே தெரியும் ever since இந்த ஸ்டீவ் ப்ரூஸ் Newcastle இல்ல, they want to play on the attack, they want to என்ன சொல்றது வந்து ஒரு நம்ம ஆப்போசிஷனுக்கு போய் கோல் போடணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி டீம்கிட்ட வந்து ஐ ஃபீல் லைக் வந்து ஒரு மோர் என்ன சொல் டைனாமிக் சென்டர் ஃபார்வர்டு தான் இட் ஒர்க்ஸ் பெட்டர் தென் நூனியஸ் வந்து ஹேஸ் ஹிஸ் ஓன் பெனிஃபிட்ஸ். அதை வந்து நம்ம வந்து இதுல பார்த்தோம், செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் தட் ஹி வாஸ் மேக்கிங் தோ சென்டர் ஃபார்வர்ட் ரன்ஸ், அந்த ஒரு சேனல்ல பால் போட்டோம்னாக்கா ஈ கேன் கோ அண்ட் கெட் இட். அந்த டைப் ஆஃப் இதுல வந்து நூனியஸ் இஸ் அ வெரி குட் பிளேயர். அண்ட் இதே இஃப் இட் வாஸ் ஸ்டீவ் ப்ரூஸ் இஸ் நியூகாஸ்ல்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அது ஃபுல்லா பஸ்ஸை பார்க் பண்ணி நாங்க உட்காருவோம், அப்போ ஐ வுட் ஹவ் செட் நூனியஸ் ஷுட் ஸ்டார்ட்னு. ஏன்னா தேர் யூ ஐ ஃபீல் லைக் வந்து ஒரு ப்ராப்பர் சென்டர் ஃபார்வர்ட் தான் அங்க தேவை. அதான் என் கேள்வி, வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பிளேயிங் நூனியஸ் இன் a defense which is going to park the bus, in a defense which is going to push up? நுனியஸோட ஸ்பீட்லயும் நுனியஸோட கிரியேட்டிவிட்டிலயும் we can use the space in behind. பார்க் பண்ணிட்டு டீமோட பஸ்ஸை வச்சு என்ன பண்ண போறோம்? அதுல வந்து அந்த ஸ்பீட் அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து even Gakpo and Jota have. So no, come on, can you say Gakpo has the same thing that Nunez does? கண்டிப்பா கிடையாது. இல்ல ஆமா, லைக் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்பீட் வைஸ் நீங்க சொல்லலாம்ல that he has the same, but where Nunez beats out the other two என்னோட ஒபினியன்ல இஸ் physicality. அந்த physicality வந்து அண்ட் அந்த ஒரு சென்டர் ஃபார்வர்ட் அந்த ஒரு க்ளோஸ் லைக் என்ன சொல்றது ஒரு பேக் ஃபோர் வந்து க்ளோஸா இருக்கும்போது he knows where to move, அந்த ஒரு ஸ்லைட் டிராகிங் அவுட்லாம் வந்து Nunez is better at it than maybe Gakpo and Jota. அந்த சிச்சுவேஷன்ல ஐ ஃபீல் லைக் வந்து யூ ஹேவ் டு பிளே நூனியஸ், விச் இஸ் வை ஐ சே வந்து ஒரு பார்க் த பஸ் டீம். இப்போ நெக்ஸ்ட் வீக் யார் ஆடுறோம்? ஆஸ்டன்லாம் அப்படி ஆட மாட்டாங்க. பட் லைக் யாரு இப்போ லூட்டன் டவுன் ஆடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், அவனுங்க பயங்கர அட்டாக்கிங் எவனுமே நானும் யோசிக்க ட்ரை பண்றேன். இப்போ வந்து யூ cannot say a team plays on the defense. Maybe Sean Dyche is Everton, அது ஒண்ணுதான். சரி எவர்டன் வச்சுப்போம். இல்ல பட் அந்த மாதிரி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா தான் யூ கேன் ஹேவ் அ ப்ராப்பர் சென்டர் ஃபார்வர்ட்னு எனக்கு தோணுது. லைக் யூ கேன் ஸ்டார்ட் வித் தட் அண்ட் சே ஓகே தட்ஸ் அ குட் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. I just feel Nunez should get a run of games. For 2-3 games இப்போ அவனுக்கு கொடுத்தே ஆகணும் for what is produced. இப்போ அவனுக்கு கொடுக்கலன்னா இந்த கான்ஃபிடன்ஸும் போயிடும். ஏன்டா நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், வந்து 2 கோல் போட்டு அன்லைக்லி சினாரியோஸ்ல வின் பண்ணி கொடுத்துருக்கேன், இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணலன்னா then what's the point? இல்ல அது ஓகே, பட் ஆனா வாட் இஸ் த ரீசன் டு நாட் ஸ்டார்ட் அதர் பிளேயர்ஸ்? ஓகே Gakpo இது வரைக்கும் கோல் போடல, பட் Jota லாஸ்ட் வீக் தானே கோல் போட்டான். That's not the point here. The point is you play who you feel has the best chance of creating a goal or scoring a goal or creating chaos. அது கண்டிப்பா Nunez no at the point at this point in time. That's where I think we disagree. ஏன்னா I think வந்து it is between I think first of all வந்து என்னோட ஒபினியன் என்னன்னாக்கா I don't think we should go with one fixed center forward in the seasonக்கு. I think we should give all 3 of them games to start depending on opponent. But I think chaos wise I think என்னோட ஒபினியன் வந்து Nunez is a little more two dimensional when compared to Jota and Gakpo. அதுதான் என்னோட பட் எனிவே கீழே கமெண்ட்ஸ்ல நீங்களும் சொல்லுங்க ஜோட்டாவா Gakpoவா Nunezஆ அப்படின்னு சொல்லிட்டு. பட் தான் மேனேஜர் ரேட்டிங்ஸ் அண்ட் ஃபைனலி மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? ஐ திங்க் இது
I have an obvious answer. அட ச்சே, நான் கூட நுனியஸ்னு சொல்வீங்க அப்படின்னு நினைச்சேன். இல்ல I'm going with Allison. ஏன்னா அந்த இடத்துல நம்ம 2 டவுன் போயிருந்தோம்னா இட்ஸ் கேம் ஓவர். ஆமா இல்ல, I was going to say Allison தான். Correct. I think it was going to be game over. I think yes, Nunez did something that we didn't expect him to do. His finishing was top notch. கண்டிப்பா நானும் எதிர்பார்க்கல தான். But to not say Allison would be crime. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவன் பண்ண அந்த சேவ் வந்து it just boosted everyone on the pitch. அது ராபர்ட்சன் கூட போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சத்தியமா நம்பவே முடியல அப்படின்னா அந்த சேவ் பார்த்ததுக்கு அப்புறம். ஆலிசன் அவனே சொன்னான் எனக்கே தெரியல அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு. It was a wonderful save, but even I don't know அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. So I just felt it was going to be Allison. கண்டிப்பா. I mean, I think Nunez got it, but I think it was Allison. ஆமா Nunez got official player of the match. But ஆனா ஆலிசன் தான் அவார்டு கொடுத்தது. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலி ஆலிசன் கையில தான் இருந்துச்சு. ஐயோ முடியல என்னால. ஆமா. எனிவே சோ உங்க கமெண்ட்ஸும் கீழே போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு நம்பர்ல இருக்கும்? 312. இல்ல பார்த்தேன் 312. சோ 312ல இருக்கும். அது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சீசன் டார்கெட் வந்து 500ன்னு வச்சிருக்கோம். அடம் குய்யால இதப்ப எனக்கே தெரியாதுங்க, எனக்கு தெரியாது, இது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. எங்க என்ன இழுத்துட்டு விட்டு டார்கெட் 500 நான் எப்ப சொன்னேன்? இதுக்குதான் நீங்க ஷார்ட்ஸ் பார்க்கணும்ன்றது. ஓ சரி அப்ப உங்களுக்கு தான் கிடு வச்சிருக்காரு, அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்கப்பா. எனக்கு என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆமா 312 அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. பட் அதான் உங்க கமெண்ட்ஸும் கீழே போடுங்க as per usual. ஆப்வியஸ்லி லாஸ்ட் வீக் ரிவ்யூ எல்லாம் பண்ண முடியல. பட் இந்த வாரம் வந்து ஆஸ்டன் வில்லா ப்ரீவியூவும் பண்ணுவோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டன் வில்லா ரிவ்யூவும் நாங்க பண்ணுவோம். ஸ்கெட்யூலிங்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் as much as possible we will try to get videos out. பட் அதான் அதை சொல்லிட்டு நான் டார்வின் மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல போறேன். Thank you for support. ஓ பாரு இவர் கூட சொல்லலையா அவன். Thank you for support.